போய்க்க ரோட்டா அதே விளையாட்டை நீங்க செஞ்சு கொண்டு அவன் செஞ்சது புளியன்றீங்களா? எத்தனாயிரம் கோடியை மடக்கி வச்சு போட்டு தரணிக்க நிம்மதி அனைத்துல விடுறீங்க. தனித்தவில் அடிக்க எனக்கு தெரியும்டா. நான் தனித்தவில் இல்ல புல்லாங்குழல வாசிப்பேன். சரியோ? உண்மையில அதுக்கு ஒரு தமிழ் போலீஸுக்காரன் அவன் எவ்வளவு காசு ஒண்ணானது தெரியா? உண்மையில யாழ்ப்பாணத்துல என்னுடைய சகோதரங்களே, உண்மையில யாழ்ப்பாணத்துல தமிழ் போலீஸ்காரர் லஞ்சம் என்றது கேஸ்ல பிரதீபன் என்ற ஆள் இருக்கிறார். சரியோ? அவர் என்னத்துக்கு பொறுப்புண்டா? இந்த எதுக்கோ பொறுப்பாம சைபர் கிரைமுக்கு பொறுப்பு. அவர் பயங்கர ஊழல்வாதி. இவர்கள் என்னத்துக்கு அன்றைக்கு மல்லாக போலீஸுக்கு அவனை கொண்டே பிடிக்கணும். அன்றைக்கு அவனை ஏன் அந்த இடத்துல வச்சு மல்லாக போலீஸுக்கு பிடிச்சு கொடுக்கணும்? அவனை கொண்டு பருத்தித்துறையில பிடிச்சாலும் மல்லாக போலீஸ் தான், எனக்கு தெரியும். சரியோ? மல்லாக போலீஸ் தான். ஆனா ஏன் அந்த அவன் ஒரு போக்குவரத்து போலீஸ் அதிகாரி. அவன் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி தான் பிடிச்சு கொண்டு போனோம். அவன் வெள்ளப்பட்டியோட நிற்கிறான் பாருங்க. வெள்ளப்பட்டி போட்டிருக்கிறான். அவன் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி. அப்ப அவன் நியாயமான காசு வேண்டிட்டான். சரியோ? அவனோட சேர்ந்து இவனும் போட்டோ எடுத்துக்கிறான். அந்த வவுனியால வன்னியில இருக்கிற டிகே கார்த்திக் போட்டோ இல்லாம எடுத்திருக்கிறார். இவங்கள் எல்லாம் ஐயா வளர்ந்து வரும் சமுதாயத்தை அழிக்கணும். 2009 இருந்த போனோம் இது. அதை கேளுங்க. அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சு மகளை சாமத்தியோட செய்வாங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா மேல எந்த தப்பும் இல்லையா. அவன் நல்லது செஞ்சுக்கிறான் ஐயா. ஒரு அரசாங்க உத்தியோகம் செஞ்சவன் அரசாங்க உத்தியோகத்தை தூக்கி எறிஞ்சு போட்டு மக்கள் சேவை செய்யணும் பெருப்பானும். நான் கேட்கிறேன். இப்ப சரியோ? நான் ஒரு சுதாரணம் கேட்கிறேன். இப்ப ஈழநிசான் ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவர் பெரிய அறக்கட்டளை செய்யறார். சரி, அந்த அண்ணாவை ஏன் ஸ்ரீலங்காவில் போய் நின்று அவர் சுனாமியில வச்சு செய்யாம ஏன் அவர் ஒரு அறக்கட்டையில ஒரு மக்களுக்கு ஒரு அன்பளிப்பு பொருளும் கொடுக்குறாரு? ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் காட்டுறாரு தன்னோட பொருள் வேண்டுதுன்னு சொல்லி. ஏன் அவரை மட்டும் என்ன ஐயா? அவன் தான் ஆட்டம் போட்டது. ஈழநிசான் என்ற புங்குடுதிவான் தான் ஆட்டம் போட்டது. எனக்கும் அவனுக்கும் ஒரு பகையும் இல்லை. எனக்கு அவன் சொந்தக்காரன் தான் ஒரு முறையில. சரியோ? அவன் புங்குடுதி, நான் வேலனை. எனக்கும் அவனுக்கும் சொந்தம் இருக்கு. சரியோ? உண்மையில. ஆனா அவன் தான் ஐயா அப்படி என்று இல்லையா? அப்ப அரசாங்க உத்தியோகத்தில் சம்பளம் காணாதமண்டு. அப்ப மூல அரசாங்க உத்தியோகத்தர் யாரும் செய்யலாமே இல்ல ஸ்ரீலங்கா. அதைத்தான் அரசாங்க உத்தியோகம் யாரும் செய்யறாங்க, ஊழல் செய்யறாங்க. ஆனா இவன் ஊழல் செய்யலையே. நான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் கதைக்கிறீங்களோ கர்மா தர்மாண்டு. பிளீஸ் நீங்க ஸ்ரீலங்கா வாங்க ப்ரோ. உங்களுக்கு இருக்க வீடு இல்லாட்டி நான் வீடு தாரன். பெட்ரூம் வீடெல்லாம் சும்மா அடக்க என்னட்ட வாங்கோ. கரண்ட் பில் தண்ணி பில் ஒன்றும் வேணாம். சரியோ? அங்க நின்று மக்கள் சேவை செய்யுங்க ஒரு நாளை பிளீஸ். உன்னால முடிஞ்சா செய்யுங்க வாப்போம். ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அவனை போட்டு நாரடிச்சு கொண்டு அவனை மாதிரி உதவி செய்யறதுக்கு ஒரு தண்ணி இல்லடாங்க. அவனுக்கு போல உதவி செஞ்சுக்கிறான் தெரியுமா? கட்டில் மெத்த எல்லாம் மண்டிக்கிறோம். அண்ணா நீ கதைங்க. நானும் கொஞ்சம் கதைக்கணும். நீ கதைக்கணும் இல்லைங்க வார். ஓகே. அப்ப நீங்கள் ஒரு உதவி ஒருதன் செய்ய வழி கிடைக்கிறா அவனை போட்டு நாங்கள் யூடியூப்ல எல்லாரும் தான் சம்பாதிக்கவும் யாருமே இல்லை. அது வருமானம் பெறும். அவன் வியூவர்ஸ் மக்கள் பார்க்க அவன் வியூவர்ஸுக்கு அவன் 2 யூடியூப் சேனல் வச்சிருந்தவன். சரியோ? இதை விட்டுட்டு நீங்கள் ஊர்ல அங்க லண்டன்ல எத்தனை காட்டு அடிச்சிருப்பீங்க சொல்லுங்க. லண்டன்ல போனவங்க எல்லாம் காப்பு கட்டிக்கிட்டே சரிங்க. ஏயா போட்ட தெரியாம இங்க களவெடுத்த நாயலே அவனை கல்லனுக்கு தான் தெரியுமாடா. அவன் கல்லனா இல்லையா? நீங்களே கல்ல கூட்டம் விட நாய் கூட்டம். ஓகே வாய். நான் சனிக்கிழமை வாரன் ப்ரோ. எனக்கு இப்ப நேரம் 12 மணி. எனக்கு விடிய பேரு. நான் ரக்கோர்னான். அதை விட ஹை ரிச் ஒர்க் செய்யறேன். ஹை ரிச்னு சொல்ல உயரத்தில் வேலை செய்யறான். ஓகே, நன்றி வணக்கம். எனது நேரலையே இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த எனது அன்புக்கு தமிழ் உறவுகளுக்கு நன்றி. மீண்டும் உங்களை சந்தித்து நான் சாட்டர்டே வருவேன்னு செய்ய. நான் சாட்டர்டே நான் வேறு அவுட் சைட்டுக்கு இருக்க போகிற இடம் இருக்கு. கண்டிப்பாக உண்மையாக என் அன்பு மக்களே, நாங்கள் எங்கட இனத்தை விற்கக்கூடாது. எங்கட இனம் என்று நாங்கள் விருப்பமாக இருந்தால் உண்மையாக நாங்கள் நல்ல பயணத்தை நோக்கி தொடரலாம். சத்தியம். எங்கள்கிட்ட போட்டி பொறாமை என்றது இன்றைக்கு இல்லாம போது எங்கேயோ இருக்கு. போட்டி பொறாமை என்றது இருக்கக்கூடாது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. தமிழ் இனத்திட்ட
அந்த பொறாமை ஒன்று இருக்கு மட்டும் எங்களை யாரும் அழிச்சுவாங்க. பொறாமை இல்லாம நாங்க இன்றைக்கு வாழ்றோமோ நம்மளா பாருங்க, ஒரு கோயில் திருவிழா போனாலே அங்கேயும் அண்ணா இவனிகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் என்னண்டா, இந்த ஈழன் நிஷாண்டு கொண்டிருக்கான் ஒரு குரட்டக்காளி இவன் பண்ணின மூதவியா இவன் பார்த்தான் என்னண்டா, இவன் கொடுக்குற பொப்பி பெஞ்சில் சாமான் ஒன்று முன்னுக்கு வருதில்லை. உண்மை உண்மையோ யூடியூப்பு கிருஷ்ணாவை ஒருவனாலையும் எந்த யூடியூப்புக்காரனும் கிருஷ்ணாவை உடைக்கிறாடா. அவன் செஞ்சது ஒன்று ரெண்டு சில பிள்ளைகள் இருக்குதான் சின்ன பொடி. என்னண்டா உலகத்துல எவன்டா தப்பு பண்ணாதவன், எல்லாரும் தான் தப்பு பண்றான். அதுக்கு நீங்க இங்க இருந்து 15 லட்சம் காசு போட்டு 4 சொலிசிட்டர் பிடிச்சி போலீஸுக்கு காசு கொடுத்து, அடே உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா நாயிலே? ஒரு கூடி சாப்பாடு சாப்பிட வக்கில்லாம சனத்துக்கு அனுப்புறதுக்கு காசு அனுப்ப வக்கில்லாத நீங்க காசு கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து ஒரு நல்லது செஞ்ச பொடியனை உள்ள போடணும் திட்டம் போட்டிருக்கிறடா மாப்பிள்ளை மக்கள். நீங்களும் ஒரு தாய் வகுத்துக்குள்ளானே வந்தேன். அப்ப உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? இன்றைக்கு அவனை உள்ள போடுறதுக்கு இன்னும் பிளான் பண்ணி கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கீர்கள். மாசம் எத்தனை பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் அவன் காசு அனுப்புறான். எத்தனை பேருக்கு கஷ்டப்பட்ட சனத்துக்கு மாசம் காசு போகுது. அவனை உள்ள வச்சு இந்த மாசத்துக்கு காசு 1000 ரூபா கொடுக்குற, நீங்க கொடுப்பீங்களாடா? ஆண்டா உங்களுக்கு வெக்கம் இல்லையா உங்களுக்கு? கொடி தூக்குன்னு கொடி அவன் தெரியாம தூக்கிட்டான், மன்னிப்பும் கேட்டுட்டான். அடே சைக்கிள்ல ஒருவன் கிருஷ்ணாவை பத்தி கேவலமா முதல் யூடியூப் கார் ஒருவன் போட்டான். அவன் தானடா ஸ்ரீலங்கா கொடியை தூக்கிட்டு சைக்கிள்ல இருந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா அவனை பத்தி யாரும் நான் போட்டேல. தமிழ் ப்ரோஸ் நான் பேரை சொல்றேன், அவன் தான் சுத்திச்சு வந்தவன். திருந்த மாட்டானியல் அண்ணா. இவன் இன்றைக்கு ஈஞ்சால் நினைப்பானியல், நாளைக்கு பாருங்க தங்கத்துக்கு முன்னாடி நினைப்பானியல் பாருங்க. இது எல்லாம் ஓகே, நாளை சந்திக்கிற நேரம் 11 12 மணி ஆயிடுச்சு. நான் தூங்க போறேன். பாய். ஆமாண்ணா.